ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உன் அம்மாவிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். என் தங்க பிள்ளையான உன்னை நான் பார்க்கவே வெகு நேரமாக காத்திருக்கின்றேன். என் வார்த்தைகளை முழுமையாக கேள் என் பிள்ளையே. இது இன்று இரவுக்குள் நீ கேட்டுவிட்டால் நீ எதிர்பார்த்த செய்தி உன்னை வந்து சேரும். நிச்சயம் நான் செய்து கொடுப்பேன் என் பிள்ளையே. அம்மாவின் மீது முழு நம்பிக்கையோடு கேள், நிச்சயம் நல்லது நடக்கும். என் தங்கமே, உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை என்னிடம் மட்டுமே சொல். மற்றவர்களிடம் சொல்வதில் ஒரு பயனும் இல்லை. நீ சொல்வதை உன் அம்மா நான் மட்டுமே கேட்கிறேன். குழந்தையே, உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கிவிட்டேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உனக்காக உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் சூழ்ந்திருப்பேன். நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று நினைத்து தவித்து கொண்டிருக்கும் விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும். பல நாட்களாக வைக்கப்படும் என் வேண்டுதல் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்று வருந்தாதே. இதோ அது பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு தங்கமே. பொறுமையாக இருப்பது அடிமையாக இருப்பது அல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்து கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என்று பெயர். என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அம்மாவிடம் முறையிடுவேன் என்று சொல்லிக்கொள். இது உன் மனதை வலிமையாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கைதான் வாழ்க்கை என் தங்கமே. நம்பிக்கை வளர 2 விஷயங்கள் தேவை. தைரியம் முதலாவது. இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும். அஞ்சாமை வாழ்வு. அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா? துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா? ஆகவே நீ முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள். அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும். அடுத்து சுயநலம் இல்லை என்றால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும். சுமையும் துக்கமும் உன்னை நெருங்காது. தீமை வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என்று அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியில் பக்குவப்படுத்தி கொள்ளும். தோல்வி என்று நினைத்து கொண்டு காலத்தை கடக்காதே. இனி அந்த வார்த்தையை சொல்லாதே. ஆம், நீ ஜெயிக்க போகிறாய் என் பிள்ளையே. அதுவும் என் ஆசியுடன் சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும். உன் அம்மா என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வீடு தேடி வரப்போகிறது என் தங்கமே. உன் விருப்பம் நிறைவேற்றப்படும். அதற்காகவே உன் அன்னை இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ என்னிடம் வைத்த கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன்னை பிரிந்து சென்ற உறவு உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடமே வரப்போகிறது. உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் என் தங்கமே. நீ பட்ட கஷ்டங்கள் மற்றும் வேதனைகளிலிருந்து விடுபட போகின்றாய். குழந்தையே, உன் கர்ம பலன்களை முழுவதுமாக அகற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வில் படிப்படியாய் முன்னேற போகிறாய். உன் அம்மா உன்னை வழிநடத்தி செல்ல போகின்றேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உன் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவாய். பொறுமையோடு இரு. நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக நான் வருவேன். உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் உன் கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எதிராகத்தான் நடக்கிறது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே.
அனைவருக்கும் இவையெல்லாம் நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை, கெட்டவர்கள் என்றும் ஜெயித்து கொண்டே இருப்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வை. உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் இன்னும் சிறிது நாட்கள்தான். எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை உன் கஷ்ட காலங்களில் இருந்து விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கின்றேன் உன் தாய். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே காரணம்தான் என் செல்ல பிள்ளையே. எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை மட்டும் கையில் ஏந்தி கொண்டு சந்தோஷமான வாழ்க்கை பயணத்தை தொடங்கு என் தங்கமே. எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் கவலையாகத்தான் இருக்கும். உனக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்பதை முதலில் நம்பு. என் அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு. கவலைப்படாமல் இரு தங்கமே. உன் அம்மா உனக்கு துணை இருக்கின்றேன். நிச்சயம் நல்லது நடக்கும். உனக்கான நல்ல நேரங்கள் கூடி வந்து விட்டது. இனியும் தாமதிக்க மாட்டேன். உனக்கானது உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. நிச்சயம் நல்லது நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.